ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறான். யோசுவா சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நன்றாக கவனிங்கள். 40 வருட வனாந்தரத்தினுடைய பயணத்திற்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா 40 வருடம் வனாந்தரத்தில் நடத்துகிறார். எதற்கு நேராக நடத்துகிறார் அப்படின்னா, அவர்களுக்கென்று ஒரு வாக்குத்தத்தமான தேசம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் முறையிட்ட பொழுது, தேவனை நோக்கி அவர்களுடைய நெருக்கத்தில் கூப்பிட்ட பொழுது தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார்? செவி கொடுத்து அவர்களை எங்கே கொண்டு போவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். நான் பார்வோனிடத்திலிருந்து விடுதலை ஆக்கி உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த வாக்குத்தத்தமான தேசத்திற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜனங்களை அவர் நடத்தி வருகிறார். இப்போ நல்ல கவனிங்க. அந்த வனாந்திர யாத்திரை முடிந்ததற்கு பிற்பாடு அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா, மோசே மரித்து விடுகிறான். மோசே மரித்து விடுகிறான். இப்போ ஆண்டவர் யோசுவாவின் தலைமைத்துவத்தில் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி, அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படி ஆண்டவர் இந்த யோசுவாவை என்ன செய்கிறார் அப்படின்னா பயன்படுத்துகிறார். அந்த வாக்குத்தத்தமான தேசத்தை அவர்கள் சுதந்திரிப்பதற்கு முன்பதாக இவன் அவர்கள்ட்ட பேசுகிற வார்த்தையை தான் இந்த வார்த்தை. புரியுதா? இப்போ நீங்கள் அந்த வாக்குத்தத்தமான தேசத்திற்குள்ள கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறார்? கொண்டு போக போகிறார். ஆகவே அந்த தேசத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும், அந்த தேசத்தில் நீங்கள் எப்படி வாழக்கூடாது என்பதை அவன் ரொம்ப தெளிவாக காட்டி கொடுக்கிறத பார்க்க முடியும். இந்த 24வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து இந்த 13வது வசனம் வரை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா, அவர்களை தேவன் எப்படி நடத்தின விதத்தை குறித்து அவரிடத்தில் பேசுகிறார். யாரை நடத்தின விதம்? பூர்வத்திலே ஆண்டவர் அவருடைய பிதாக்களை நடத்தின விதம். ஆபிரகாமை எப்படி நடத்தினார்? நீங்க எப்படி ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு ஈசாக்கை கொடுத்து, ஈசாக்குக்கு தேசத்தை கொடுத்து, ஈசாக்குடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி அந்த மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி செய்தார். அப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ஒவ்வொரு வார்த்தையா யோசுவா சொல்றான். மோசேயும் ஆரோனையும் அனுப்பி நான் எகிப்தியரை பாதித்தேன், அவர்கள் நடுவில் செய்த பின்பு நான் உங்களை என்ன செய்தேன் அப்படின்னா அந்த எகிப்து தேசத்திலிருந்து நான் புறப்பட பண்ணினேன். அதற்கு பிற்பாடு உள்ள வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது நான் எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அந்த வனாந்தரத்தில் தேவன் நடத்தினார் என்பதை ரொம்ப திட்டமாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நல்ல கவனிங்க. அந்த 13 வசனத்தில் கர்த்தர் நடத்தின
விதத்தை அவன் சொல்லுகிறான். ஆனா அந்த அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது 17 முறை கர்த்தரின் நாமத்தை அவன் உயர்த்துவதையும் கர்த்தருடைய நாமத்தை அவன் பயன்படுத்துவதையும் நீங்கள் பார்க்க முடியும். பிரைஸ் எல்லாம். என கண்பானவர்களே, இந்த வேத வசனத்தில் நீங்க தியானிச்சு பார்க்கும் பொழுது அந்த 24வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்க என்ன சொல்றான் பாருங்க. பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சன்னதியில் வந்து நின்றார்கள். எங்க வந்து நின்றாங்க? ஜனங்கள், மூப்பர்கள், நியாயாதிபதிகள், அதிபதிகள் எல்லாரையும் வர வைக்கிறான். பிரைஸ் எல்லாம். எல்லாரையும் வர வச்சு அவங்க எல்லாரும் எங்க நிற்கிறாங்க அப்படின்னா தேவனுடைய சந்ததியில் இருக்கிறார்கள். எங்க நிற்கிறாங்கப்பா? தேவனுடைய சந்ததியில் இருக்கிறார்கள். இப்போ தேவனுடைய சந்ததியில நிறுத்தி தான் இப்ப யோசுவா என்ன செய்கிறான்? சகல ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஆரம்பிக்கிறான் ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு வசனத்தையாய் அவர்களை நடத்தி வந்த விதம், கர்த்தர் செய்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவிக்கிறான். ஆனா இந்த யோசுவா ரொம்ப திட்டமா என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க அந்த தேசத்துல போய் 14வது வசனம், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். முதல்ல என்ன சொல்றான்? எகிப்தில சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்க. 15வது வசனத்தில் வாசிக்கும் போது நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தில், முதலாவது என்ன சொல்லுகிறான்? நீங்க விட்டு வந்த தெய்வங்களை விடணும். அந்த தெய்வத்தை நீங்க என்ன செய்திடக்கூடாது அப்படின்னா அந்த தேசத்திற்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. நம்பர் 1. 2வது என்ன சொல்றான்? நீங்க குடியிருக்கிற தேசத்துல அங்க இருக்கிற எமோரின் தேவர்களை நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சேவிக்க கூடாது. உங்க பிதாக்கள் வணங்கின தேவர்களை நீங்கள் சேவிக்கணும். கொஞ்சம் நல்ல கவனிங்கள் அந்த வார்த்தையை. 3 பகுதியாய் அவன் சொல்லுகிறான். ஆனா கடைசி வார்த்தை சொல்லுது, நானும் என் குடும்பமும் நாங்க யாரை சேவிப்போம் அப்படின்னா கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்? கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்றான். இந்த ஜனங்கள் எல்லாம் ஒரே ஏக மனதோடு கூட என்ன செய்தாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு எங்களுக்கு இதெல்லாம் செய்திருக்கிறாரு, தேவன் எங்களுக்கு இப்படியெல்லாம் எங்களை நடத்திருக்கிறாரு, நாங்கள் எப்படி இயேசுவை மறப்போம், நாங்கள் இயேசுவை எப்படி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்படி மறப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வாசிங்க. 16, 17. அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்ட விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. கர்த்தரை விட்டு விலகுவது எங்களுக்கு தூரமாயிருப்பதாக, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்றாங்க. அடுத்த வசனம், நன்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அற்புதங்களையும் நமக்கு நடந்த எல்லா வழியிலையும் நம்மை கடந்து வந்த எல்லா சனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராமே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப 18வது வசனத்துல வாசிங்க. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே, ஆகையால் நாங்களும் யாரை சேவிப்போம்?
கர்த்தரை சேவிப்போ, அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். நல்ல ஸ்டேட்மெண்ட்ல எங்களை நடத்தின விதத்தை நாங்க எப்படியா மறந்து நாங்க வேற தெய்வத்தை நாங்க வணங்குவது, நாங்களும் அவரை தான் சேவிப்போம். பிரைஸ் சொல்ல, அந்த வனாந்திரத்தில் அவர் எங்களுக்கு செய்த அடையாளங்கள் அதிசயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது பெருசா இருந்துச்சு. எங்க வழியிலெல்லாம் அவர் எங்களை நடத்தி வந்தார். ஆனா பாருங்க, 19வது வசனம் மறுபடியும் யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்க கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, நல்ல கவனிங்களேன். அந்த 31வது வசனம், யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் என்ன செய்தாங்க அப்படின்னா, கர்த்தரை சேவித்தார்கள். கர்த்தரை யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, அவங்க உயிரோடு இருக்கிறது வர யாரை சேவித்தாங்க அப்படின்னா, கர்த்தரை சேவித்தார்கள். இப்ப யோசுவாவையும் இறந்துட்டான், மூப்பர்களும் இப்ப என்ன செய்துட்டாங்க அப்படின்னா இறந்து விட்டார்கள். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அங்க பாருங்க, இந்த யோசுவா மரித்ததற்கு பிற்பாடு நியாயாதிபதியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயது உள்ளவனாய் மரணமடைந்தான். அவனை எப்ராமின் மலைதேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னா எருசிலே அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, நல்ல கவனிங்க, கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததியை அவர்களுக்கு பின்பு என்ன செய்துட்டு அப்படின்னா எழும்பிற்று. இப்போ அதற்கு பிற்பாடுதான் கர்த்தருடைய பார்வைக்கு அவர்கள் பொல்லாப்பானதை செய்து என்ன செய்கிறார்கள், பாகாலை சேவிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். Glory to God. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா கோபம் ஊட்டினார்கள். 12வது வசனத்தில் இருக்கு, கர்த்தருக்கு என்ன செய்தார்கள், கோபம் ஊட்டினார்கள். கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய், மறுபடியும் நான் சொல்லுறேன், இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு, யாரை விட்டுட்டாங்க? இப்போ கர்த்தரை விட்டுட்டாங்க. கர்த்தரை விட்டுட்டு யாரை பின்பற்றுறாங்க அப்படின்னா, வாசிங்க, தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களுடைய அந்நிய தேவர்களை பின்பற்றி போனார்கள். அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு என்ன செய்தாங்க அப்படின்னா கோபப்படுத்தினார்கள். யாரை கோபப்படுத்தினாங்க? இவ்வளவு கஷ்டப்பட்டு வாக்குத்தத்தமான தேசத்தை கொடுத்து அந்த தேசத்துல போய் இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா சொன்னார். நீங்க இந்த வசனத்தை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா 23வது அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகம் 23வது வசனத்துல 11வது வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம்.
உங்கள் ஆத்துமாக்களை குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறும்படி உங்களுடைய ஆத்துமாவை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க என்ன செய்யணும்? எச்சரிக்கையாயிருக்கணும். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோடு சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால், அந்த வார்த்தையை கவனிங்க, நீங்க அவர்களோடு கூட, யாரோடு கூட? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களோடு கூட நீங்கள் உறவாடினால் என்ன நடக்கும்னு அடுத்த வசனம் சொல்லுது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார். ஏற்கனவே ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வாங்க? எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. இவங்களை அந்த தேசத்தை சுதந்திரிக்க விடலை. ரைட்? இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த ஜனங்களை எல்லாரையும் என்ன செய்கிறார்? துரத்தி விடுகிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த ஜனத்தோடு கூட நீ உறவாடும் பொழுது அங்க என்ன நடக்கும் தெரியுமா? மறுபடியும் நான் என்ன செய்ய மாட்டேன்? அந்த ஜாதிகளை உன்னிடத்திலிருந்து நான் துரத்தி விட மாட்டேன். அடுத்த வசனம், தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விலாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். அல்லோ, வேதம் சொல்லுதுப்பா, நான் உங்களை விட்டு உங்களுக்கு எதிராக இருந்தவங்களை நான் என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னா, இப்போ துரத்திருக்கிறேன். நீ மறுபடியும் அந்த ஜனங்களோடு கூட நீ உறவு வைத்து கொண்டு அந்த ஜனங்கள் வாழ்கிற பழக்கத்தின்படி நீ வாழும் பொழுது நீ என்ன செய்திருவ அப்படின்னா, என்னைய மறந்துருவ. நீ என்ன செய்திருவ? தேவனை மறந்துருவ. தேவன் உங்களை நடத்தி வந்த வழிகளை நீங்க என்ன செய்திருவீங்க அப்படின்னா, மறந்து விடுவீர்கள். நீங்கள் மறக்கப்படும் பொழுது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, அது உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விலாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். உங்களை உபத்திரவப்படுத்துகிறது, உங்களை வேதனைப்படுத்துகிறது, உங்களுடைய வாழ்க்கையை எதிராய் போராடுகிறது எது அப்படின்னா, வேற யாரும் அல்ல, உங்களோடு கூட இருக்கிறவர்கள். யாரு? உங்களோடு கூட இருக்கிறவர்கள். அதிபதிகள் 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்தீங்க அப்படின்னா கோபமூட்டினீர்கள். அதனால 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. கர்த்தருடைய கை எப்படி இருந்தது அப்படின்னா, விரோதமாய் இருந்தது. அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். எங்க? கர்த்தர் கொடுத்த தேசம் இல்ல, கர்த்தர் கொடுத்த தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஏற்கனவே நெருக்கத்தில் இருந்துதான் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, விடுவிக்கப்பட்டார்கள். ஏற்கனவே எதில் இருந்தாங்கப்பா? நெருக்கத்தில் இருந்துதான் என்ன செய்யப்பட்டாங்க அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் என்ன செய்யப்பட்டாங்க? விடுவிக்கப்பட்டாங்க. ஆனா நெருக்கத்தில் இருந்த அவர்களை தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு விசாலத்தை கொடுத்து, தேவன் அவர்களுக்கென்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர்கள் என்ன செய்கிறத கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். வாசிங்க, யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. 3:7. நான் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலையும் நான் கேட்டேன்.
நல்ல கவனிங்க. அவர்கள் படுகிற வேதனையை நான் என்ன செய்திருக்கிறேன்? நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் படுகிற வேதனையை நான் அறிந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு நான் இப்ப எங்க கொண்டு போறேன் அப்படின்னா, வாக்குத்தத்த தேசத்திற்கு நான் கொண்டு போறேன். Glory to God. இப்போ அந்த தேசத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிறத ஆண்டவர் மிக தெளிவாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். இதை நீங்க மறந்துடக்கூடாது. வேதம் சொல்லுது, என்ன நடக்கும் என்பதையும் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா தெளிவுபடுத்தினார். இப்போ நெருக்கத்தில் இருந்த ஜனங்கள் மறுபடியும் நெருக்கப்படுகிறார்கள். பிரைஸ் அல்லாஹ். அதற்கு பிற்பாடு இந்த ரூத் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்க ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரும் கூட எங்க போகிறாங்க அப்படின்னா, மோவாப் தேசத்துல போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சஞ்சரிக்கிறார்கள். அந்த தேசத்துல நியாயாதிபதிகள் என்ன செய்த காலம்? நியாயம் விசாரித்து வரும் நாட்களில். சரியா? என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, தேசத்துல பஞ்சம். இந்த பஞ்சத்திற்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன் இருக்கிற குடியிருப்பை விட்டு இவங்க போகிறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, தன்னுடைய கணவன் மரித்து போகிறான், தன்னுடைய 2 பிள்ளைகளும் மரித்து போகிறதை பார்க்க முடியும். நல்ல கவனிங்க. தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருந்தவர்கள் அந்நிய தேசத்திற்கு சிறைப்பட்டவர்களாய் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். ஒப்பு கொடுக்கவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? இழந்தார்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தரை பின்பற்றி கர்த்தரை தெய்வமாக்கி கொண்டு தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆனா அவர்களுடைய தேர்வு அப்படின்னா, அவங்க தெரிந்தெடுத்த வழி என்ன செய்தது தெரியுமா? அவங்களுடைய விதியை மாற்றி, அவங்களுடைய விதியை என்ன செய்துச்சு? மாற்றுச்சு. இப்ப அவங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லா வாய்ப்புகளுமே நம்ம அதை பயன்படுத்தி கொள்வதற்கு தாங்க. ஒரு விதி ஒரு மனிதனுடைய வாய்ப்பு அல்ல. ஏன் இந்த காரியம் நமக்கு நடந்தது? நிறைய நேரத்தில் நாம் தேவனிடத்தில் கேட்கிறோம், ஏன் இந்த காரியம் எனக்கு நடந்தது? ஏன் தேவன் எனக்கு இதை அனுமதித்தார்னு கேட்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? அது நம்மை தெரிந்தெடுத்து கொண்டது. பிரைஸ் எல்லாம் என் தலைவிதின்னு சொல்றோம்ல, இது என் வாழ்க்கையில நடக்கணும்னு எழுதிருக்கு பாஸ்டர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இது நடக்கணும்னு எழுதப்படல, நீங்களா அதை ஏற்படுத்தி கொண்டதுதான். தேவன் வாக்குத்தத்த தேசத்திற்கு கொண்டு போய் கொடுத்தாருங்க. ஆனா இந்த ஜனங்களை என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை அவர்கள் செய்த பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாயிட்டு தெரியுமா? நெருக்கம் வந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஏன் நம்ம வாழ்க்கையில் நெருக்கப்படுகிறோம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நம்மளால் சுதந்திரித்து கொள்ள முடியல அப்படின்னா, நாம் அழைக்கப்பட்டது எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, தேவனை சேவிப்பதற்காக, கர்த்தரை சேவிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவன் சொல்லுகிறான், நானும் என் குடும்பமும் யாரை மட்டும்தான் சேவிப்போம் அப்படின்னா, கர்த்தரை சேவிப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் வாசித்தீங்கன்னா அந்த 12-13வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே போய் என்ன செய்தாங்க அப்படின்னா, நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும்
நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத் தோப்புகளையும் பலனையும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னா புசிக்கிறீர்கள். இவங்க பண்படுத்தாத தேசம், இவர்கள் கட்டாத பட்டணம். கர்த்தர் அவர்களை குடியிருக்க பண்ணி அந்த தேசத்தினுடைய பலனையெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அனுபவிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரெக்டாக ஆண்டவர் சொன்னார். எப்பா 14வது வசனத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தேசத்திற்குள்ள போகும்போதே எதை கொண்டு போயிடக்கூடாது? பழைய காரியங்கள், பழைய ஸ்பாவங்கள், பழைய முறைகளை நீ எடுத்துட்டு போயிடக்கூடாது. நீ எடுத்துட்டு போன அப்படின்னா அது உங்களை என்ன செய்தோம் அப்படின்னா அந்த தேசத்தில் வாழ விடாது. இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் சில நேரத்தில் நம்முடைய சுபாவங்கள் மாறாமல் இருக்கும்போது சில நம்முடைய பரம்பரையில் செய்ததான பழக்கத்தில் உள்ள காரியங்களை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நீங்கள் தேவனை சேவிக்கல, நீங்கள் எதற்கு இடம் கொடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு விக்கிரகத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். அப்படி நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. பிரைஸ் எல்லாம் அது உங்களுக்கு என்னவா இருக்காது அப்படின்னா ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால தான் அவன் சொல்கிறான், எப்பா நீ 2 மனசா நீ போகாத, 2 மனசா அந்த தேசத்தில் போய் நீ குடியிருக்காத. பிரைஸ் எல்லாம் அந்த தேசத்தில் நீ இப்படி தான் வாழணும், இப்படி தான் நீ இருக்கணும். அந்த ஜனங்களோடு நீ கலந்து உறவாடி அவங்க கொடுக்குற பொங்கலையும் பாயசத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க சுடுற வடையெல்லாம் நீ வாங்கி சாப்பிட்டன்னா என்னைக்கும் பக்கத்து வீட்டு பாயசம் நல்ல டேஸ்டாக தான் இருக்கும். பக்கத்து வீட்டு பாயசம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? நான் சுடுற வடை மாதிரி இருக்க மாட்டுங்க. அப்படிதான் தெரியும். அது என்ன செய்யுது அப்படின்னா தலையாட்டுறாரு. அது என்ன செய்யுது அப்படின்னா உங்களை என்ன செய்யுது? ஈர்க்குது. நீ புரிந்து கொள்ளணும். பிரைஸ் எல்லாம் நீ யார் என்பதை அறிந்து கொள்ளணும். நம்ம இப்படி செய்கிறதுனால என்ன வந்துடுது தெரியுமா? சில கண்ணிகள், சில நெருக்கங்கள், சில வியாகுலங்கள் நீங்க எவ்வளவு செபித்தாலும் உங்களை விட்டு என்ன செய்யாமல் இருக்கு அப்படின்னா மாறாமல் இருக்கிறது. அது என்னன்னு சொல்லுது வேதம்? உனக்கு கண்ணியா இருக்கலாம், உனக்கு வலையா இருக்கலாம், உன் விழாக்கள்லாம் உன் எலும்புக்கு என்னது அடி, சவுக்கு அடியா இருக்கலாம். அடுத்து என்ன இருக்கு? உன் கண்களுக்கு முள்ளாக கூட இருக்கலாம். அது எப்படி இருக்கிறதுன்னு உனக்கு என்ன செய்யாது? தெரியாது. அதனால நீ என்ன செய்ய அப்படின்னா எச்சரிக்கையாயிருன்னு வேதம் சொல்லுது. யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். என்ன செய்யுங்கப்பா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு உங்களை விட்டு வெளியேறுவதற்கு ஒரு பெரிய என்ன சொல்லுது செபல்லாம் அங்கே பண்ணணும்னு சொல்லல. தேவனுக்கு கீழ்ப்படி, அவனுக்கு எதிர்த்து நில்லு போயிடுவான். அவனுக்கு எதிர்த்து நில்லு போயிடுவான். நான் யாருக்கு கீழ்ப்படுகிறேன்? நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, அவனுக்கு கீழ்ப்படுகிறேன். யாருக்கு? பிசாசுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அவன் சொல்லுகிற வார்த்தையை நான் ஆமோதிக்கிறேன். நாங்கள் இதெல்லாம் சாமியெல்லாம் நாங்கள் கும்பிடலைங்க, உங்களுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக எடுத்து வச்சு கொடுக்குறோம். அப்போவே நீ கவனிக்க வேண்டாமா? உனக்காக சொல்லுப்பா ஸ்பெஷலா. உங்களை பார்த்து யாரும் அப்படி சொல்லலையா? சொல்கிறாங்களா? உங்களுக்காக நான் எடுத்து வச்சு கொடுக்குறேன். அப்போவே நீ கவனமாயிரணும். இது எனக்காக வைக்கப்பட்டது. பிரைஸ் எல்லாம் எனக்காக ஏன் அவங்க தனியாக எடுத்து வைக்கணும்? எனக்காக ஏன் அவங்க தனியாக எடுத்து வைக்கணும்? நான் உங்களுக்கு எப்படி என்ன செய்தேன்? அப்படி பிரைஸ் எல்லாம்
கிறிஸ்மஸுக்கு ஒரு கேக்கு கூட நான் கொடுக்கறது இல்லை. ஆனால் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு விசேஷத்திலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, பொங்கல், வடை, பாயாசம், முறுக்கு, அப்பளம் எல்லாம் வீடை தேடி வருது. கவனமாக இருக்கணும். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுது அடுத்த வார்த்தை, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. உங்க இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க. அது போதும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் ரொம்ப கிளீனாக சொல்றான். இன்னொரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உன் கிரியையை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. குளிராவது அனலாவது இருந்தால் நலமாய் இருக்கும். குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருப்பாயானால் உன்னை என் வாயிலிருந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா வாந்தி பண்ணி போடுவேன். இது யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா லவோதிக்கேயா சபைக்கு எழுதப்பட்ட செய்தி. எப்பா, நீ 2 உள்ளவனா இருக்கிய, ஒன்று குளிராயிரு, இல்லைன்னா என்ன செய், அனலாயிரு. சபைக்கு வந்தா ஒரு மாதிரி இருக்க, வீட்டுக்கு போனா வேற மாதிரி மாறுத. சபையில யாரை போல இருக்கிறோம் அப்படின்னா என்னை விட பரிசுத்தவான் யாரும் இல்லைன்னு நான் காண்பிக்கிறேன். ஆனா வீட்டுக்கு போனா என்ன போல அயோக்கியம் யாருமே இல்லைன்னு காட்டுறேன். இல்ல? அப்ப நல்ல கவனிங்க. உங்களுடைய ஸ்வபாவங்கள் 2 கேரக்டர் என்ன செய்ய முடியாது அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய ஆசீர்வாதம். இன்னொரு வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 24 நினைக்கிறேன். நீங்க 2 எஜமானுக்கு நீங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஊழியம் செய்ய முடியாதுன்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன்? நீங்க ஒருவனை பகைத்து இன்னொருவனை நீங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்கும், நீங்க நேசிக்க வேண்டியதா இருக்கும்பா. அதனால நீ 2 காரியத்தை நீ செய்யாத. பிரைஸ் தி லார்ட். நீ இயேசு தேவன்னு சொன்னா நீ அவரை சேவித்துக்கொள். இந்த வார்த்தையை நீங்க ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் நீங்க பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்றத வாசிமா. 18 21 தானே? 18 1 ராஜாக்கள் 18. வந்து நீங்க எப்படி 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தேவமான அவரை பின்பற்று. கர்த்தர் தேவமானா அவரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்று என்றான். யாரையாவது ஒருத்தனை நீ பின்பற்று. அப்படி நீ பின்பற்றின அப்படின்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த எலியா என்ன செய்கிறான் அப்படின்னா நிரூபித்து காண்பிக்கிறான். யார? கர்த்தரே தேவம் என்பதை அந்த ஜனங்களுக்கு முன்பாக நிரூபித்து காண்பிக்கிறான். அவர்தான் மெய்யான தெய்வம். அப்ப பாகால் தெய்வம் அல்ல. ஏன் நீங்க 2 நினைவா இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். இப்ப நான் மறுபடியும் சொல்லுவேன், 2 நினைவுகளை மாத்திட்டு ஒரே நினைவா இருங்க. நான் கர்த்தரை மட்டும்தான் சேவிப்பேன், கர்த்தரை மட்டும்தான் என் குடும்பம் ஆராதனை செய்யும். உங்களுடைய தலைமுறையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, யோசுவா உயிரோடு இருக்கிறது வர, அந்த மூப்பர்கள் எல்லாரும் உயிரோடு இருக்கிறது வர அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா தேவனை ஆராதித்தார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள். மூப்பர்கள் மரித்து விட்டார்கள். யோசுவா வழி நடத்தின தலைவன் என்ன செய்துட்டான் அப்படின்னா மரித்து விட்டான். இப்போ பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியல அப்படின்னா இயேசுவை காண்பித்து கொடுக்க முடியல. இப்போ உங்களுக்கு எனக்கு யாரு காண்பித்தா? இயேசுவை யாருங்க காண்பித்தா? நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு நம்முடைய தலைமுறைக்கு என்ன செய்தாங்க அப்படின்னா காண்பித்து கொடுத்தார்கள். ஆலயத்திற்கு போகும்போது கூடையே கூட்டிட்டு போனாங்க. கொடுக்கிறது 10 பைசாவா இருந்தாலும் அந்த 10 பைசாயை அவன் காணிக்க போடுறானா அப்படின்னு பார்த்தாங்க.
காணிக்க போடணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆலயத்திற்கு வருவதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம எதை கற்றுக் கொடுக்கிறோம் சொல்லுங்க? நான் சர்ச்சுக்கு போறேன், நீ டியூஷனுக்கு போ. எங்க போ? டியூஷனுக்கு போ. இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் உனக்கு இருக்குல்லப்பா, போயிரு. நான் சொல்லுவேன், தலைமுறைக்கு எதை கற்றுக் கொடுங்க அப்படின்னா, தெய்வத்தை காட்டி கொடு. தெய்வம் இல்லாத அவனால வாழ முடியாது. உங்களால் அவனோடு கூட என்ன செய்ய முடியாது? டிராவல் பண்ண முடியாதுங்க. கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை நீ கற்றுக் கொடுக்கணும். அவர்கள் மறந்தார்கள், வேதத்தை மறந்தார்கள். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? உள்ள விக்கிரகம் வந்துருச்சு. அவன் வேலைக்கு போற இடத்துல பார்க்கறான், அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கறான், கூட இருக்கிற பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கறான். அதை எடுத்துக்கொண்டு அப்படியே அவன் வாழ்க்கை நடைமுறை மாறுகிறது. அப்போ வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குமா? சொல்லுங்க. ஏன் அவங்க நெருக்கப்பட்டாங்க? ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க செய்ததெல்லாம் தோல்வி அடைந்தது அப்படின்னா, கர்த்தரை சேவிக்காமல் போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட காலத்திற்குள்ள நம்ம வந்துட்டோம். கர்த்தரை மறுதலிக்கிற நாட்கள்ல வந்திருக்கிறோம். ஜனங்களுடைய விசுவாசம் தனிந்து போகக்கூடிய நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, கர்த்தரை மட்டும் சேவிங்க பிரதர். கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுக்கும் போது தானே உங்களுடைய தலைமுறை ஆசீர்வாதமாய் இருக்கும். அவன் சொல்றான், நீங்க வந்தாலும் வரலனாலும் அவன் எதை தெரிந்து கொண்டான் அப்படின்னா, கர்த்தரை சேவிக்கிறதை தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தின் தேவனை தெரிந்து கொள்ளல, அந்த அந்த பட்டணத்தில் இருக்கிற அமோரியனுடைய தெய்வத்தை அவன் என்ன செய்யல அப்படின்னா தெரிந்து கொள்ளல. அவன் யாரை தெரிந்து கொண்டான் அப்படின்னா, கர்த்தரை தெரிந்து கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு சேலஞ்சோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஓட தான் செய்கிறோம் இல்லை? வாழ்க்கைக்காக, நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஓடுகிறோம். பிரைஸ் எல்லாம். ஆனால் ஓடுகிற நாம் என்ன செய்யணும் அப்படி தெரியுமா? இலக்கை வைத்து ஓடணும். பிரைஸ் எல்லாம். விதின்னு சொல்லவே சொல்லாதீங்க. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2:7 2:7. தீமோத்தேயு 4:7 4:7 இல்லையே? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அவன் என்ன சொல்றான்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்போ நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஓடுகிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓட்டமாக இருக்கிறது. அதில் நீங்கள் எப்படி ஓடுறீங்க? எதற்காக ஓடுகிறீங்க? நம்ம எல்லாருமே ஓடுறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரே ஓட்டமாக தான் இருக்குது இல்லை? பிரைஸ். எதுக்கு ஓடுறீங்க? ஒரு பர்பஸ் இருக்குல்ல, ஒரு நோக்கம் இருக்குல்ல. வேலைக்கு போனால் தான் பாஸ்டர் சம்பளம் கொடுப்பான், சம்பளம் வாங்கினா தான் சாப்பிட முடியும். அது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஓடுறீங்கல்ல, அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஓட்டம் இருக்கிறது. அது நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படியான ஓட்டம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, கொரிந்து சபைக்கு அவன் சொல்ற வார்த்தையை கவனிங்க. 9வது அதிகாரம் 24வது வசனம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். எல்லாரும் ஓடுறாங்க. காலையில் எல்லாம் ஓடுறான். 8 மணிக்கெல்லாம் அவ்வளவு டிராஃபிக்காக இருக்குது. காரணம் 9 மணிக்கெல்லாம் பஞ்ச் பண்ணணும் பாஸ்டர் இல்லை? ஓடுறோம்.
அதே போல் நம்ம எல்லாரும் பந்தய சாலையில் ஓடுகிறோம், ஆனாலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நாம் எதற்காக ஓடணும் அப்படின்னா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெற்றுக்கொள்ள தக்கதாய் ஓடணும். அவன் சொல்கிறான் பாருங்க, 27வது வசனம், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறே அப்படிங்கிறான். அதாவது அவனும் வாழ்க்கையில் ஓடுகிறான். என்ன சொல்கிறான்னா, நான் அந்த ப்ரைஸை பெற்றுக்கொள்வதற்கு என்னால் எவ்வளவு மேக்சிமம் எஃபோர்ட்டை நான் போட முடியுமோ அதை நான் போடுறேன். நான் என் வாழ்க்கையில் அந்த ப்ரைஸை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னா, ஒரு எஃபோர்ட் போடுறேன். ப்ரைஸ் எல்லாம் அது நான் போடலை அப்படின்னா நான் எதை பெற்றுக்கொள்ள முடியாது? ஓடலாம், ஆனால் எதை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னா ப்ரைஸை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களை என்ன செய்யும் தெரியுமா? ஓட வைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் எங்கே ஓடுறோம் சொல்லுங்க? அதை டெய்லி சொல்கிறோம், ஓடுறேன்னு சொல்கிறோம், ஆனால் எங்கே ஓடுறீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிங்க பாருங்க. வேலைக்கு ஓடுறோம் பாஸ்டர், அப்படியா? இல்லை, பந்தய சாலையில் நீங்கள் ஓடுகிறீர்கள். எதை பெற்றுக்கொள்ளும்படி? எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ப்ரைஸை, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் ஓடுகிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கு, பவுல் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி நான் என்ன செய்கிறேன்? ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் எதற்காக பிடித்தார்? என்னை நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன்? நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? ஏன் கர்த்தரை நான் ஆராதிக்கணும்? தேவனை நான் ஏன் சேவிக்கணும்? அப்படிங்கிற அந்த கொஸ்டினை நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா இந்த லைஃப்பை ஆண்டவர் நமக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். அதோடு கூட என்னத்தையும் கொடுத்துட்டார் அப்படின்னா ஒரு சாய்ஸை கொடுத்துட்டார். பிரைஸ் எல்லாம், நீ அந்த தேசத்துக்கு போ, எல்லாத்தையும் உண்டு பண்ணி ஆண்டவர் கொடுத்துட்டு நீ இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொன்னார். இப்படி தான் நீ என்ன செய்யணும் அப்படின்னா வாழணும்னு சொன்னார். ஏங்க நான் இப்படி சொல்லட்டா, ஆண்டவர் மனுஷனை உருவாக்கினார். அவனை உருவாக்குவதற்கு முன்பதாகவே அந்த அருமையான தோட்டத்தை உருவாக்கினார். அந்த தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்கணுமோ எல்லாத்தையும் அவனுக்கு வேண்டி எல்லாவற்றையும் உருவாக்கினார். இப்போ ஆதாமை கூப்பிட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? எப்பா, அங்கே அந்த ஓடுற அந்த மிருகங்களுக்கு பெயர் வை அப்படிங்கிறார். ஏன் அதை தேவன் செய்ய வேண்டியதானே? சொல்லுங்க. என்ன அப்போ நீங்கள் அதை என்னத்தை உணர்கிறீங்க அப்படின்னா பாருங்களேன், ஆண்டவர் அவனுடைய கையில் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறான், பொறுப்பை அவனுடைய கையில் கொடுக்கிறான். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அவன் கவனித்து பார்க்கிறான். ஒவ்வொரு மிருகங்களையும் கவனித்து பார்த்து, ஒவ்வொரு பறவைகளையும் கவனித்து பார்த்து அதனுடைய குணாதிசயத்தை அறிந்த பிற்பாடு, ஓஹோ இப்போ இதனுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்குது, நாய்னா கொலைக்கும் பொழுது, அதனால தான் அதுக்கு நாய் அப்படின்னு பெயர் வச்சான். அவன் அன்னைக்கு என்ன பெயர் வச்சானோ, என்ன நாயை போய் யானைன்னு சொல்லுவீங்களா? கழுதைய குதிரைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? சொல்லுங்க, சொல்ல முடியாதுல்ல. அவன் அன்னைக்கு என்ன பெயர் வச்சானோ அந்த பெயரை தான் நம்ம இன்னைக்கும் என்ன செய்கிறோம் அப்படின்னா பழக்கத்தில் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா சாய்ஸை நம்மகிட்ட கொடுத்துட்டார். நீ சரியா சூஸ் பண்ண, நீ என்ன செய், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் சரிப்படுத்தி வச்சிருக்கிறப்பா, நீ அதை என்ன செய்த அப்படின்னா உனக்கு தேவையானதை சூஸ் பண்ணி நீ வாழ்ந்துக்கோ. உபாகமம் 30வது அதிகாரம் 19-20 வாசித்து பாருங்க, உங்களுக்கு இன்னும் புரியல. உபாகமம் 30வது அதிகாரம்
வாசிங்க. நான் வாசிங்க பிரதர். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். எதெல்லாம் வச்சிருக்கிறாரு? ஜீவனையும் வைத்திருக்கிறார், மரணத்தையும் வைத்திருக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார், சாபத்தையும் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அடுத்த வார்த்தை கவனிங்களேன். உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று நான் சாட்சியாய் வைக்கிறேன். இதுக்கு யாரு சாட்சி அப்படின்னா வானமும் பூமியும் தான் சாட்சி. பிரைஸ் அல்லாஹ். ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி பிழைக்கும்படிக்கு நீ எதை தெரிந்து கொள்ள போகிற? நீ எதை தெரிந்து கொள்ள போகிற? இன்னைக்கு நீங்க சாபத்தை தெரிந்து கொள்ளுகிறீங்களா, இல்லை நீங்க ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுகிறீங்களா? தேவன் ஒரு அவர் நம்மளை வசனம் சொல்லுதுங்க, எபேசியர் 1:3, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படின்னா நான் ஆசீர்வாதமாக தானே இருக்கணும். ஏன் என் வாழ்க்கையில் சாபம் வருது அப்படின்னா சாபத்தை நான் தான் தெரிந்து கொண்டேன், சாபத்தை நான் தான் அனுபவிக்கிறேன். நான் அனுமதித்ததுனால அது என் வாழ்க்கையில் என்டர் ஆகுது. பிரைஸ் அல்லாஹ். என்னுடைய ஆசீர்வாதத்தை அது தடை பண்ணுகிறது. உங்களுடைய சாபத்தை அவர் என்ன செய்தார் அப்படின்னா கல்வாரி சிலுவையில் தனக்கு மேலே ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளிருந்த ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதில் என்ன நான் தெளிவடையில பாருங்க. அப்போ ஆசீர்வாதமும் சாபமும் எங்க இருக்கு அப்படின்னா சொல்லுங்க, எனக்கு முன்னாடி இருக்கு. உங்க நினைவில் எதை நீங்க கொண்டு வருகிறீர்களோ அது உங்க வாழ்க்கையில் என்ன செய்திருமா கட்டாயம் செயல்படுத்தி காண்பிக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, எப்பா நான் உனக்கு முன்பாக சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். முதல்ல நம்ம ஆசீர்வாதத்தை விரும்பணும் பிரதர். வசனம் அதான் சொல்லுது. சங்கீதம் 109வது அதிகாரம், சங்கீதம் 109வது அதிகாரம் 17வது வசனத்தை வாரீங்க. சாபத்தை விரும்பினா அவனுக்கு வரும். சாபம் தானா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிறது இல்லை. பிரைஸ் அல்லாஹ். சாபம் ஏன் வருது அப்படின்னா நான் அதை விரும்புகிறேன். அதை விரும்பினதுனால இந்த சாபம் வருகிறது. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகிறது. ஆசீர்வாதத்தை என்ன செய்யல, விரும்பல. எதை விரும்பினா அப்படின்னா சாபத்தை விரும்புறான், சாபம் அவனுக்கு வருது. ஆசீர்வாதத்தை விரும்பாததுனால இப்ப ஆசீர்வாதத்தை தேடி போகிறான். இவன் ஒரு அடி போகும்போது அது என்ன செய்யுது அப்படின்னா ஒரு 10 அடி தள்ளி போகுது. ஏன்? நான் என்ன செய்யல, ஆசீர்வாதத்தை நான் விரும்பல. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிறத நான் மறந்துட்டேன். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான். அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் என்ன செய்யும் அப்படின்னா பாயும். கொஞ்சம் நல்ல கவனிங்க. சாபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அது அவனுடைய எலும்புகளுக்குள்ள, அவனுடைய சரீரத்தில் எந்த பகுதியில் அவன் இடம் கொடுத்தானோ அந்த பகுதியை அது பாதிக்கும். ஏன் இன்னைக்கு தலைமுறை சாபத்தில் இருக்கிறது? தொடர்ந்து ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் தீராமல் இருக்கிறது அப்படின்னா சாபம். இது எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா சாபத்தை நானாகத்தான் என்ன செய்தேன் அப்படின்னா என் உள்ள அனுப்புனேன். எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நான் கர்த்தரை சேவிக்க வேண்டியவன், கர்த்தரை சேவிக்காமல் நான் என்ன செய்துட்டேன் அப்படின்னா நான் என்னோடு கூட இருந்த
என்னோடு கூட வாழ்கிற ஜனங்களோடு கூட நான் உறவாடினதுனால. 1 கொரிந்தியர் 10:21 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:21. இன்னொரு ஆள் 2 கொரிந்தியர் 6:14. நான் முடிக்கிறேன். Glory to God. 1 கொரிந்தியர், நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலோ பேய்களுடைய பாத்திரத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பானம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பாத்திரத்திலையும் பேய்களுடைய பாத்திரத்திலும் நீ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கோ பேய்களுடைய போஜன பந்திக்கோ பங்கு உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. உனக்கு ஆண்டவர் எங்க பங்க வச்சிருக்கிறார் அப்படின்னா சபையில தான் பங்க வச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். உன் பங்கு அவர்தான். இதை நீ புரிந்து கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டவனோடு கூட தான் உன் பங்கு. அடுத்த வசனம் 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே என்ன செய்யக்கூடாது? அவிசுவாசிகளுடன் கூட என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பிணைக்க கூடாது. பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. இந்த பாஸ்டர் பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல, நல்லா பேசு, தப்பே கிடையாது. ஆனால் என்ன செய்யக்கூடாதுன்னா பிணைக்க கூடாது. அப்படின்னா என்னன்னா உடன்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது அப்படின்னா உடன்படக்கூடாது. வாசிங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஐக்கியம் ஏது? இசைவு ஏது? அவிவிசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லிடு. அப்போ பங்கு யாரோட சொல்லுங்க? ஒரு விசுவாசிக்கு விசுவாசியோட தான் பங்கு. பங்குனா என்னன்னா ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. சரியா? உறவா பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அவங்க படுகிற காரியத்திற்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா உடன்படக்கூடாது. அப்படி படும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படின்னா சாபமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய உறவுகள் சரியாக இருக்கணும். நம்முடைய உறவுகள் என்ன செய்யணும் அப்படின்னா சரியாய் இருக்க வேண்டும். நாம் யாரோடு கூட உறவாடுகிறோம், யாரோடு கூட நாம் சொந்தம் கொண்டாடுகிறோம், அந்த காரியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். 1 சாமுவேல் 7:3 சொல்லுகிறது, தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். ஏன்னா அவர் ஒருவர் மட்டும்தான் ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவர் மட்டும்தான் எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்திற்கும் பாத்திரர். யார் அப்படின்னா அவர் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? ஏசாயா 66:1 வசனம். ஏசாயா 66:1 வாசிங்க. Glory to God. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டதற்கு, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததுனா இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த வானமும் இந்த பூமியும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருடைய கரம்தான் உண்டாக்கிச்சு. இல்லை, வேதம் சொல்லுகிறது, எவன் ஒருவன் ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறானோ அவனையே நோக்கி பார்ப்பேன். நான் இப்படி சொல்லுவேன், எவன் ஒருவன் கர்த்தருடைய நாமத்தை மட்டும் உயர்த்துகிறானோ, ஹல்லேலூயா, அவருக்குண்டான மகிமையை யார் செலுத்துகிறார்களோ அவரை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை கூப்பிடு. எனக்கு உலகதான் பாஸ்டர் முக்கியம் அப்படின்னா உலகத்தோடு போயிரு. ஏன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. எதுக்கு தேவையில்லாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு. இல்லை, கர்த்தரே தேவன்னா யாரை கூப்பிடு? கர்த்தரை தேடுங்க. தேடுனீங்க அப்படின்னா வேதம் சொல்லுகிறது நீங்கள் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஒரு மனதாக இருந்தான், ஒரே ஒரு மனதாக இருந்தான். கர்த்தரை மட்டும் சேவிப்போம், கர்த்தரை மட்டும் சேவிப்போம். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் ஏதாகிலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா தயவு செய்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அது உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுதுப்பா. ஒப்பு கொடுங்களேன். கர்த்தரை தெய்வமாக்கி கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்வளவு பெரிய ஜாதி எது? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்பா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த பொல்லாத சத்துரு உலகத்தை காட்டி, உலகத்தில் உள்ளவைகளை காட்டி என்ன செய்கிறான் தெரியுமா? தேவனை விட்டு பின்வாங்க செய்கிறான். தேவனை ஆராதிக்க விடாதபடி செய்கிறான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்களேன். சபை ஒப்பு கொடுக்கட்டும். இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறது தான்ப்பா நமக்கு கண்ணியாக இருக்கிறது, நமக்கு வலையாக இருக்கிறது. அதில் நம்ம அகப்பட்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் ஏன் பலகீனத்தினால நாம் பாடுபடுகிறோம், ஏன் எவ்வளவு முயற்சி செய்தோம் நம்ம தோல்வி அடைகிறோம் அப்படின்னா, நல்ல கவனி, நான் யாரை சேவிக்கலை? கர்த்தரை சேவிக்கலை. நான் கர்த்தருடையவனாய் இருப்பேன் அப்படின்னா கர்த்தருக்குள் உண்டான எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நான் பாத்திரவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் கர்த்தருடையவர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடையவர்கள். இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த உலகத்தில் ஆண்டவன் நம்மளை வாழும்படி குடியிருக்க பண்ணிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய குடியிருப்போ அது பரலோகம்னு எழுதப்பட்டிருக்குப்பா. நம்முடைய குடியிருப்போ குடியிருக்க பண்ணிருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த பட்டணத்தில் நீங்க இருக்கிற நாட்கள் முழுவதும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு சகோதரி ஓடாத. ஒரே ஒரு வார்த்தையை சொல்றேன், உன் குடும்பம் கர்த்தரை சேவிக்கிறதா இருக்கட்டும்பா. என் குடும்பம் கர்த்தரை சேவிக்கிறதா இருக்கட்டும்பா. நீ கர்த்தரை சேவிக்கிறவனா இருப்பன்னு சொன்னா உன் வாழ்க்கையில நெருக்கம் வராது. உன் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குதில்ல, போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்குதில்ல. நான் சொல்லுவேன், நீ கர்த்தரை சேவிக்கிறவனா இருப்பன்னு சொன்னா அந்த நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை உனக்கு முன்பாக இருந்து அவர் துரத்தி விடுவார். சத்துருவை அவர் துரத்தி விடுவாருப்பா. சத்துருவை துரத்தி விடுவாருப்பா. சத்துருவை துரத்தி விடுவாருப்பா. அவர் உனக்கு முன்பாக இருக்கிற சத்துருவை அவர் துரத்தி விடுவார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லு, ஆண்டவரே அவனை நான் வெறுக்கிறேன்னு சொல்லு. நான் வெறுக்கிறேன்னு சொல்லு. ஏசப்பா நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லு. இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லு. நீ சொல்லுங்களேன், அப்பா அவனை நான் வெறுக்கிறேன். இந்த உலகத்தை நான் வெறுக்கிறேன்ப்பா. உலகத்தின் சிற்றின்பத்தை நான் வெறுக்கிறேன்ப்பா. உண்மை நேசிக்கிற ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறப்பா. ஏசப்பா நான் உண்மை நேசிக்கிறப்பா. அவரை நேசிக்கிறவர்களுக்கு இடறுதல் இல்லைன்னு வேதம் சொல்லுதுப்பா. அவரை நேசிக்கிறவர்களுக்கு இடறுதல் இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இயேசுவை மட்டும் நேசிங்க. அவர் ஒருவரே நேசிக்கக்கூடியவர். மற்றவர்களோடு கூட நான் வைக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம்ப்பா. அதில் நீங்கள் கவனமாக இருங்க. நான் சொல்கிறேன், எந்த தீங்கும் உன்னை அணுகாது, எந்த வாதையும் உன்னை தொட முடியாது. காரணம், நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால நீங்கள் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவங்க. அவருடைய இரத்தத்தினால நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஒருபோதும் சத்துருடைய கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்ம விலகும் போது தான் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? விட்டு கொடுக்கிறார். செபிப்போமா? எங்கள் அருமையான தெய்வமே, எங்கள் மேலே எங்களை நேசித்து இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை நீங்கள் கொடுத்து, ஆண்டவரே
உங்கள் பிள்ளையா எங்களை தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழும்படி எங்களுக்கு நீர் பாராட்டின தயவுக்காக, இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இவ்வளவு மேலான பாக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடாதபடி நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்போம். உம்மை சேவிக்கிற குடும்பமாய் உங்கள் வருகை பரியந்தமும் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. எந்த சத்துருடைய தாக்குதலும், எந்த சத்துருவானுடைய ஆண்டவரே அப்பா அப்பா தொடுதலும் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகக்கூடாதுன்னு நான் கட்டளை இடுகிறோம்ப்பா. யோபுவையும் அவனுடைய வீட்டையும் ஆண்டவரே நீர் வேலியடைத்து பாதுகாத்ததை போல என் சபை மக்கள் அவர்கள் செய்கிறதான பிஸ்னஸ், வேலைகள், உடைமைகள் ஒவ்வொன்றையும் இயேசுவின் இரத்தத்தினால நான் வேலை அடைக்கிறேன்ப்பா. ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என் ஜனங்கள் காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.